வணக்கம் மக்களே. யூரோப்பே ஒரு பெரிய வெப்ப காத்துனால தவிச்சுக்கிட்டு இருக்கு. பல உயிர்கள் போயிருக்கு. 100-200க்கு மேல உயிர்கள் யூரோப்புக்கு அந்த கான்டினென்ட்ல இந்த வெப்ப காத்துனால போயிருக்கு. ஸோ இந்த ஹீட் வேவ் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஊர் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எனி டைம் நம்ம ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. வாங்க வீடியோவில் செல்லலாம். இப்போ இந்த ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்ப அலை, வெப்ப காத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த யூரோப் அப்படின்ற கண்டத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்பெயின், பிரான்ஸ், அதே மாதிரி ஜெர்மனி, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, அதாவது பனிக்கு பேர் போன ஒரு சுவிட்சர்லாந்து, இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பல மக்கள்கள் அவதிப்படுறாங்க. ஒரு கடையில பார்த்தீங்கன்னா இந்த ஏசிக்கோ ஃபேனுக்கும் எப்படி நம்ம மளிகை சாமா கடையில இல்லை ரேஷன் கடையில போய் நிற்போமோ அந்த மாதிரி ஒரு ஏசிக்கோ ஃபேனுக்கும் ஏதாவது ஒன்று ஆர்டர் வந்ததுன்னு அந்த கடையை பிச்சுக்கிட்டு போயிட்டு எனக்கு ஒரு ஏசி கொடுங்க, எனக்கு ஒரு ஃபேன் கொடுங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் அந்த ஊர்ல அதெல்லாம் பெருசா வியாபாரமே ஆகாது. நம்ம ஊர்ல தான் இந்த பக்கத்துல எல்லாம் ஃபேன் வச்சுட்டு தூங்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளே பாத்தீங்கன்னா இந்த ஃபேனுங்களை வச்சுக்கிட்டு தான் பக்கத்துல வச்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க இருந்தாலும் ஃபேன் வேணும், ஃபேன் வேணும், ஃபேன் வேணும், ஏசி வேணும், ஏசி வேணும்ன்ற லெவலுக்கு இந்த வெப்ப காத்து அவங்கள வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. 400க்கும் மேற்பட்டவர் இறந்திருக்காங்க அந்த கண்டத்துலன்னு சொல்றாங்க. அதுல ஸ்பெயின்ல மட்டுமே பாத்தீங்கன்னா 100க்கு மேற்பட்டவங்க இந்த வெப்ப காத்துனால இறந்திருக்காங்கன்றது தான் அதிர்ச்சிகரமான தகவல். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசுவோம். அதே மாதிரி இதுல இருந்து யார் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாட கத்துக்கணும், தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன ரீசன் மெயினா இந்த ஹை வெப்பனா எவ்வளவுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 டிகிரி 42 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளக்காரங்களாம் இந்த ஒயிட்ஸ் இவங்களாம் ஜென்ரலாகவே கொஞ்சம் கூலான அட்மாஸ்பியர்ல இருந்தே பழகணுங்க. இந்த ஹீட்ஸ்ன்றது ஓரளவு தான் தாங்குவாங்க, ரொம்ப ஹீட்லாம் தாங்க முடியாது. ஓகே, இப்போ அவங்க ஒரு 42 டிகிரி செல்சியஸ்க்கு போகும்போது அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீட் சும்மா அந்த வெப்ப நிலைன்னு மட்டும் இல்லாமல் அனல் காத்து வீசுது. ஹீட் வேவ், புரியுதா? காத்தே அனல் மாதிரி. இப்ப நம்ம ஊர்ல காத்துன்னு அப்படி சில்லுன்னு அடிக்குதுற மரம்லாம் அசைஞ்சு ஆஹா அப்படின்றலாம். அப்படி இல்லாம சுட 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 அனல் காத்து அவங்க மூஞ்சில வீசிக்கிட்டே இருக்குன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்ப ஆள் ரொம்ப மோசம் அடைகிறாங்க. இதுதான் மெயின் ரீசன். இதுக்கு பல ரீசன்கள் ஏன் இந்த மாதிரி வெப்பம் 41 டிகிரிக்கு மேல போகுதுன்னு போது ரொம்ப எல்லாருமே ரொம்ப காமனா சொல்ற விஷயம் என்னன்னா குளோபல் வார்மிங். அதாவது என்னன்னா நம்ம பூமியோட வெப்பநிலை வருடம் வருடம் நம்ம பண்ற தவறுகள்னால ஏறிக்கிட்டே இருக்குன்றது எல்லாரும் பேசுற பேச்சு தான். அது ஒரு ரீசனா வைக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த யூரோப் ஒரு ஹை பிரஷர் சிஸ்டம்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா அந்த பிரஷர்ன்றது அழுத்தம். இந்த ஹை உயர்ந்த அழுத்தம் அதை சுத்தி கொஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அதனால காத்துகள் வெளியே போக முடியல, அங்கேயே இருக்கிறது. பிளஸ் டெய்லி வெயில் அடிக்கும் போது அந்த வெப்பநிலை இன்னும் ஏறுகிறது, அந்த காத்தும் அங்கேயே இருக்கிறது. ஹை பிரஷர் சிஸ்டம்னால கடலை நோக்கி போக முடியலன்ற மாதிரி விஞ்ஞானிகள் இன்னொரு ரீசனை சொல்றாங்க. இது ரெண்டு. மூணாவது ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப வெயில் இருக்கிறதுனால அங்க இருந்து வரக்கூடிய இந்த ஹாட் ஏர் அக்ராஸ் த சி இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மெரிட்டேரியன் மூலமா இந்த சி வழியா நம்மளுக்கு இங்க இந்த யூரோப்லயே தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க. ஸோ ஆப்பிரிக்கால இருந்து வர காத்து, அங்கேயே ஒரு ஹை பிரஷர் சிஸ்டம், பிளஸ் அங்கேயே வெப்பநிலை அதிகமா இருக்கு, பிளஸ் குளோபல் வார்மிங் அப்படின்ட்டு பல்வேறு காரணத்தினால இந்த யூரோப் கண்டம் சிக்கி தவிக்கிறது. பல பேர் இறக்குறாங்கன்றது பார்க்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல யார் ரொம்ப அதிகமா இறக்குறாங்க அப்படின்னு டெத் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள். இதுதான் நம்ம வீடியோல நம்ம வெயில் கால தப்பவே நம்ம போட்ட வீடியோல சொல்லியிருந்தோம். அதிகமா இந்த வெயில தாக்கப்படுறவங்க இந்த குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அப்பப்போ சொல்றது என்னன்னா இவங்களுக்கு இந்த பாடியோட ரெகுலேஷன் சிஸ்டம் கொஞ்சம் ரொம்ப புவரா இருக்கும். தெர்மோ ரெகுலேட்டரி யூனிட்னு சொல்லக்கூடிய மூளையில இருக்கக்கூடிய பேசல் கேங்லியால இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ், அவர் தான் வெப்ப குருன்னு சொல்லுவோம். அந்த டெம்பரேச்சர் குரு சரியா செயல்படாததுனால இந்த பாடி டெம்பரேச்சர்ஸ் இந்த மாதிரி கோர் டெம்பரேச்சர் ஏறி பிரச்சனைகள் ஏற்படுகிறது சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே அதுக்கு ஒத்து போற மாதிரியே தான் நம்ம ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது, டெத் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்றது சொல்ல வருது. அதை கேட்கவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இப்ப என்ன சார் நம்ம பண்ண முடியும்? நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாமான்னா நம்ம ஊர்ல வருஷம் வருஷம் நடக்கிறது தானே. என்ன நம்ம ஆளுங்களாம் கொஞ்சம் சூடு தாங்குவாங்க, கொஞ்சம் பழக்கப்பட்ட உடம்பு. அப்பப்போ நம்மளை நம்ம ஊர்ல எல்லாம் கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டு கவர்மெண்ட்டே நம்மளை ட்ரெயின் பண்ணுது. கரண்ட் இல்லாம வாழ்ந்துக்கோங்க 1-2 நாள், அப்பதான் திடீர்னு ஏதாவதுன்னா நீங்களாம்
அவங்க பாடி வந்து அடாப்ட் ஆகுன்ற மாதிரி. ஸோ அதனால வந்துட்டு ஒரு வெப்பத்தில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களோட நம்மளுக்கு ஓரளவுக்கு முடியுன்றது தான் உண்மை. ஆனாலும் வந்து நம்மலாம் வந்து குழந்தைகள் மற்றும் வயதானவங்க நம்ம ஊர்லேயும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. எனி டைம் வந்து இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் நம்மளே வந்து தாக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம எல் நினோன்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த ஹீட் வேவ்ஸ் தான் எல் நினோ அப்படின்ற பெசிபிக் கடல்லேருந்து உற்பத்தி ஆகி இப்படி வருகிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அட்வைஸ்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு எதனால இவங்க உயிரெல்லாம் போகுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா 4 முக்கியமான காரணங்கள் தான். வளவலன்னு பேசாம இம்பார்ட்டண்டா 4 முக்கியமான காரணங்கள் தான் வைக்க விரும்புறேன். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் இவங்கெல்லாம் வந்து உயிரிழக்கிறதுக்கு காரணம்னா ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெயில்னால வரக்கூடிய பக்கவாதம் அப்படின்னு சொல்ற ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக்ல ஏன் போறாங்கன்னா, அந்த குழந்தைகள் மற்றும் வயசானவர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த டெம்பரேச்சர் குரு சரியா ஒர்க் ஆகாததுனால அந்த ஹை வெப்பநிலையில இவங்க பாடியோட கோர் டெம்பரேச்சரும் அந்த 42, 43, 44 டிகிரிக்கு ஏறுகிறது. அப்படி ஏறும் போது திடீர்னு எல்லா உறுப்புகளும் செயலிழக்கிறது, அப்போ உயிர் போகிறது. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். அப்ப சடன் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல ஏற்படுகிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசனா வந்து இருக்கு. ரெண்டாவது ரொம்ப காமனான இவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹீட் எக்ஸாஷன், அதாவது என்னன்னா ரொம்ப உடம்பு டயர்டாகி சோர்வாகி கத்திக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. 2. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டீஹைட்ரேஷன், அதாவது நீர் போதாண்மை. நீர் போதாண்மைன்றதுனால நிறைய பேர் வந்து உயிரிழக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டீஹைட்ரேஷன் போகும்போது என்ன நடக்கும்னா, நீர் போதாண்மை நீர் குடிச்சிக்க வேண்டியது கரெக்ட் தான். ஆனால் அப்படி கரெக்டாக குடிக்காம விட்டாங்கன்னா நீர் போதாண்மையில நம்மளுக்கே தெரியாம அந்த வறண்ட தர்ஸ்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, தாகத்தோடவே இருக்கும் போது சடனாக நம்ம பிபி டிராப் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா வந்து கிட்னிக்கு போகிற ரத்த சப்ளை குறையும். அப்போ திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம். இந்த டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய நீர் போதாண்மையினால வரக்கூடிய மிக முக்கியமான பாதிப்பு என்ன அப்படின்னா கிட்னி தாக்குதல், அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றது. நம்ம கிட்னி ஃபெயிலியர் வீடியோ போடும்போது கூட இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருப்பேன், டீஹைட்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ டீஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரீசனா வந்து இருக்கு. இந்த உயிரிழப்புக்கு இன்னொரு முக்கியமான காரணமா வந்து அமையுது. இதை தாண்டி வந்துட்டு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். என்னன்னா இந்த வெப்ப அலைனால அங்க ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுகிறது. ஃபாரஸ்ட் ஃபயர் தீ விபத்து ஏற்படுகிறது. காடுகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு தீ பிடிக்குது இந்த வெப்பநிலை. அதே மாதிரி இந்த தண்ணிகள் எல்லாமே கொதிந்த நிலையில் காணப்படுகிறது. ஸோ காத்துலாம் தீ விபத்து ஏற்படும் போது நிறைய பேர் அந்த தீ விபத்துல சிக்கி இறக்குறாங்க. ஒரு சில பேர் இந்த தீ விபத்துல இருந்து வரக்கூடிய அந்த கேஸ், அந்த புகையை வந்துட்டு எப்படி நம்ம அமோனியா வாயு மாதிரி அந்த புகையை வந்து சுவாசிச்சு லங்ஸை தாக்கி சில பேர் இறக்குறாங்க. நிறைய பேர் வீசிங் ப்ராப்ளம் அதிகமாகுது, ஆஸ்துமா ப்ராப்ளம் அதிகமாகுது. இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஸோ டெத்துக்கு இது எல்லாமே பல ரீசன்ஸ் இருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமா வந்து 2 முக்கியமான காரணம். ஒன்று அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கும், இன்னொன்று இந்த டீஹைட்ரேஷன், அதாவது இந்த வெயில்னால வரக்கூடிய பக்கவாதம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீர் போதாண்மை. இது 2 தான் மெயின் ரீசனா வந்து இருக்கு. ஸோ நம்மலாம் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்க குழந்தை மற்றும் பெரியோர்களை ஜாகிரதையாக பார்த்து கொள்ளவும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2வது பாயிண்ட், காலையில் 11 மணி முதல் ஒரு 3 மணி வரை தேவையில்லாம நம்ம வந்து வெளியே செல்லக்கூடாது அப்படின்றது 2வது முக்கியமான பாயிண்ட். 3வது, இந்த மாதிரிலாம் டைம் வெளியே போகும்போது மேக் ஷுவர் தட் நம்ம தண்ணியெல்லாம் கூடவே கொண்டு போறோம்னு சொல்லிட்டு ஃபீட் வென் டிமாண்ட், அதாவது அழுகிற குழந்தைக்கு இது வந்து பால் கொடுக்கணுன்ற மாதிரி எப்பப்பெல்லாம் நம்மளோட உடம்பு அழுகிறதோ, அதாவது என்னன்னா தொண்டை வறண்டுகிறதோ, ஒரு தாகம் ஏற்படுகிறதோ அப்பப்பெல்லாம் தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரீஹைட்ரேஷன்ன்றது மெயின் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி வந்து கொஞ்சம் உப்பு சத்தும் சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சத்து அப்படின்னும் போது உப்பும் கலக்கலாம், ஓஆர்எஸ்ன்னு ஒரு சேஷெட் வருது, அந்த மாதிரி விஷயங்களும் கலக்கலாம். இல்லைனா வந்து நம்மளோட நேச்சுரல் உப்பு சத்துள்ள நீர்கள், எக்ஸாம்பிள் இளநீர், பதநீர், மோர், கூழு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கொள்ளணும். அப்படி பண்ணோம்னா பாடி ரீஹைட்ரேட்டடாக இருக்கும், ப்ளஸ் சால்ட்டும் வந்து குறையாது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்டாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த மாதிரி டைம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ்லாம் போடாமல் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸாக போடணும், லைட் கலர் க்ளோத்ஸாக போடணும், காட்டன் க்ளோத்ஸாக போடணும். இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக யூரோப் இதை தாங்காது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடியது. அவங்க வீடுங்களாம் எக்ஸ்ட்ரீம் குளிர், ஸ்னோ, பனி, அந்த ஐஸ் கட்டி விழுறது, இதுலலாம் தற்காத்து கொள்ளணுன்ற மாதிரி வீட்டுக்குள்ள எப்பயுமே சூடா இருக்கணுன்ற மாதிரியே கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ வீடே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சில்லுன்னு இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ள வந்தால் கொஞ்சம் வார்மா இருக்கிற மாதிரி இருக்கும், கட்டமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற வீடுக்கு யோசிச்சு பாருங்க, திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்பநிலை மாறும் போது வீடோட டெம்பரேச்சர் இன்னும் ஏறுது. அப்ப வெளியே இருக்கிறதோட வீட்டில் அவங்களோட வெப்பநிலை இன்னும் ஏறுகிறது. அப்படின்னும் போது அவங்களால வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, ஆளுங்களாம் அவிஞ்சு போறாங்க, வெந்து போகுது, வேர்த்து போகுது. அப்படின்னும் போது
இந்த ஏசி ஃபேன் எல்லாத்துக்கும் ஒரு சண்டை, பெரிய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் வந்துட்டு இந்த வெயில் சீசன், இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் எனி டைம் ஸ்ட்ரைக் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யூரோப்ல வாழ்ற தமிழர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சமர்ப்பணம். ஏன்னா யூரோப்ல வாழ்றவங்க நிறைய பேர் டூரிஸ்டா போயிருப்பாங்க, நிறைய பேர் அங்க ஒர்க் பண்றாங்க, பல மாணவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் இந்த வீடியோவை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த வீடியோவை தயவு செய்து வெளிநாட்டில் யூரோப்பில் வாழக்கூடிய நம்ம தமிழர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். பல ஸ்ரீலங்கன் தமிழர்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம இந்த வீடியோ சேருங்க. ஸோ தட் அவங்கள வந்து போய் பார்த்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஒரு சேஞ்சு, க்ளோத்ஸில் கொஞ்சம் சேஞ்சு, டயட்டில் கொஞ்சம் சேஞ்சு, என்னெல்லாம் பண்ணணும், எப்போ வெளியே போகக்கூடாது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடைப்பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.